வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இன்று நாம் பார்க்க இருப்பது இலங்கை நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலை பற்றி. ஆம், போதைப்பொருள் எனும் அரக்கனுக்கு எதிராக இலங்கை நடாத்தி வரும் தீவிரமான யுத்தத்தை பற்றி பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம், வாருங்கள். இந்த போதைப்பொருள் சங்கிலியின் தொடக்கம் சர்வதேச கடற்பரப்பில் ஆரம்பமாகின்றது. மாலைதீவு கடற்பகுதிக்குள் நுழைந்த அவிஸ்க புத்தா என்கின்ற இலங்கை மீன்பிடி படகை அந்த நாட்டு கடலோர கடற்படை சுற்றி வளைத்தது. முதலில் இது ஒரு சாதாரண அத்துமீறல் என நினைத்தார்கள். ஆனால் சோதனையில் ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அந்த படகில் இருந்தது மீன்கள் அல்ல, 355 கிலோகிராமுக்கும் அதிகமான கொடிய போதைப் பொருள்கள். இதில் 58 கிலோ 600 கிராம் கெரோயின் மற்றும் 297 கிலோ 300 கிராம் ஐஸ் போதைப் பொருள் அடங்குகின்றது. இது மாலைதீவு வரலாற்றிலேயே பிடிபட்ட மிகப்பெரிய தொகை. இலங்கை மற்றும் மாலைதீவு பாதுகாப்பு படைகளின் கூட்டு நடவடிக்கையாலேயே இது சாத்தியமானது. படகில் இருந்து 5 இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதே சமயத்தில் இலங்கை நாட்டின் உள்ளேயும் ஒரு மெகா ஆபரேஷன் நடந்தது. அதுதான் கிரிந்த பிரதேசத்தில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவும் தெற்கு மாகாண போலீசாரும் இணைந்து நடாத்திய விசேட நடவடிக்கையில் 300 கிலோகிராம் போதைப்பொருளுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலிலும் தரையிலும் போதைப்பொருள் வேட்டை தீவிரமாக நடப்பது இதிலிருந்தே தெளிவாகின்றது. இந்த 2 பெரிய கைதுகளும் தனித்தனி சம்பவங்கள் அல்ல, இவை அனைத்தும் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய நடவடிக்கையின் ஒரு பகுதிதான். நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சுற்றிவளைப்பு வேட்டை நடந்து கொண்டிருக்கின்றது. 1000 சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்டு 1284 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நடவடிக்கையின் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால், அக்டோபர் 30 இது ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை 12,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கெரோயின், ஐஸ், ஹாசிஸ், கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் ஆகியவை கிலோவாக கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளின் அழுத்தத்தால் ஒரு புதிய திருப்பம் நிகழ்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் தலைமறைவாகியிருந்த 7 முக்கிய இலங்கை கடத்தல்காரர்கள் தாங்களாகவே அதிகாரிகளிடம் சரணடைய முன்வந்துள்ளனர் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். இது இந்த போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த யுத்தம் பெரிய கடத்தல்காரர்களுடன் மட்டும் முடியவில்லை. நம் எதிர்காலம், அதாவது நமது மாணவர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் சிவில் உடையை அணிந்த அதிகாரிகள் கண்காணிக்கின்றனர். மாணவர்கள் பள்ளி முடிந்ததும் எங்கே செல்கின்றார்கள், யாருடன் பழகுகின்றார்கள் என்பதெல்லாம் தீவிரமாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. பொதுமக்களாகிய நம்முடைய பங்கும் இங்கே மிக முக்கியம். காவல்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள், போதைப்பொருள் சம்பந்தமான சந்தேககரமான சம்பவங்களை உடனடியாக 07185926883 என்ற இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் கிரிந்த பகுதியில் பிடிபட்ட 345 கிலோ போதைப்பொருள் மிக பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. கடல் வழியாக கொண்டு வரப்பட்டு நிலப்பகுதிக்கு மாற்றப்பட்டு 300 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருளுடன் 8 சந்தேக நபர்கள் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் 12 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நேர்களே, இந்த செய்திகள் காட்டுவது ஒன்றுதான், போதைப்பொருளுக்கு எதிரான யுத்தம் தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது. இது வரும் போலீசாரின் கடமை அல்ல, நம் அனைவரின் பொறுப்பு. இந்த விரிவான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் தெரிவியுங்கள். அதே நேரம் ஆக்ஸ்டோக்குடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நன்றி.